ஆனந்திக்கு வந்து ஒன்றுமே புரியல. எப்படி வீரா வந்து நம்ம சமாளிக்க போகிறோம், எப்படி வந்து இந்த டைவர்ஸ் வாங்க போகிறோம், இவங்க பண்ண வேலையெல்லாம் எப்படி வந்து உண்மையை நிரூபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஆனந்தி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிருக்காங்க. சாமிக்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒரு ஃபோன் வருது. ஆனந்தி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்தா வந்து நம்ம குமரன் கால் பண்ணுறாரு. ஆனந்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இருக்கேன் அப்படி சொல்லி என்ன ஆனந்தி ரொம்ப டல்லாக பேசுகிறீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. இல்லை ஆனந்தி நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையானோன்னு. ஆமாங்க ஒரு பெரிய பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னோடனே. இல்லைங்க தொழில் ரீதியான பிரச்சனை இல்லை, மனசு ரீதியான பிரச்சனை தான். அதிகமாக ஒரு சில டைமில் வந்து காயம் ஏற்படுது மனசு, அதுலேருந்து விடுபட வழி இல்லாமல் போயிடுது. இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, நம்ம மனசு தான் நம்மளுக்கு மருந்து அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே ஆச்சரியமாக கேட்குறாங்க ஆனந்தி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே. ஆமாங்க நம்ம மனசு எவ்வளோ காயப்பட்டாலும் சரி அதை ஆற்றுற மருந்து நம்ம மனசே தான். அதனால் நம்ம வந்து நம்ம மனசை காயம் போட்டு நம்ம மனசோட சேர்த்து ஆற்றிக்கணுங்க. ஏங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலைங்க. இப்போ உங்கள் மனசு காயப்பட்டிருக்குன்றீங்க, அதுக்கு காரணம் யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் காயப்பட்ட மனசை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அதுலேருந்து மீண்டு வர பாருங்கள், எப்படி அதுக்கு மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் நம்ம காயப்பட வந்து தயாராக இருக்கக்கூடாது ஆனந்தி அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து குமரன் நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்ல வேணாம், ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன், எல்லாத்தையும் லேசியாக எடுத்துக்கோங்க. என்ன நடந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியுன்ற வந்து வைராக்கியத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஆனந்தி. உங்களால் பண்ண முடியும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்றாரு. அப்படியே வந்து இந்த குமரன் பேச தன்னம்பிக்கை பேச்செல்லாம் கேட்டுட்டு ஆனந்தி அப்படியே மெய் செலுத்த போகிறாங்க. கரெக்டாக சொன்னீங்க குமரன், இதுக்கப்புறமா தான் கண்டிப்பாக நான் பண்ணியே தீரணும், வழி வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது, நீங்கள் யோசனை பண்ண தான் வழி கிடைக்கும், நீங்கள் தைரியமாக வந்து இருங்க ஆனந்தி அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க ரொம்ப நன்றின்றாங்க. குமரன் சொன்ன மாதிரி வந்து வழி வந்து வேறு எங்கேயும் தேடக்கூடாது, இந்த வீரா கிட்ட தான் தேடணும், இவங்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் நம்ம வாங்க முடியும், வேறு வழியே கிடையாது. இவங்கிட்ட கண்டிப்பாக அந்த ஆதாரங்கள் எல்லாமே இருக்கும். இவன் எடிட் பண்ணி வந்து ஒரு வீடியோ அனுப்புகிறான்னா அப்போது அந்த வீடியோ ஃபுல் வீடியோ இவங்கிட்ட தான் இருக்கணும், அப்போ இந்த வீடியோ எல்லாமே இவன் ஃபோனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனந்தி. உடனே யோசனை வருது, அவங்க அண்ணியை கூப்பிட்டு அண்ணி இந்த வீராவோட ஃபோனை எப்படியாவது எனக்கு எடுக்கணும் அண்ணி அப்படின்னோடனே. அதெல்லாம் சிம்பிள் மேட்ரு ஆனந்தி அப்படின்றாங்க. அதுக்கிட்ட எப்படி அண்ணி அப்படின்னோடனே. அதுக்கெல்லாம் சம மருந்து ஒன்று வச்சுருக்கேன் இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை காட்டுறக்கு. என்னது நீ இது எல்லாம் தூக்க மாத்திரை தான், அவனுக்கு போட்டு கொடுத்துடலாம் நீ கவலைப்படாதுன்னு. அண்ணி நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், ஆனால் நான் டைரெக்டாக பண்ணப்போ இப்போ அண்ணனை வச்சு பண்ணிடலாம், ஏன்னா உன் அண்ணன் தானே அவன் கூட அப்படியே க்ளோஸ் ஆகிட்டுருக்கான், அவனுக்கு ரெண்டு இவனுக்கு ரெண்டு போட வேண்டியதா அப்படின்றாங்க. அதுக்கிட்ட அண்ணி அப்படின்னோடனே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனந்தி நீ கவலைப்படாத, அவன் ஃபோனை நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ஆனந்தியோட வந்து அண்ணன் வந்து சாப்பிட போகிறாரு. அப்போ வீரா சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்துட்டு வீராவுக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்கிறாரு அவங்க பொண்டாட்டிக்கிட்ட. அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன் மாப்பிள்ளைக்கு நான் எடுத்துமே கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவரே கொடுக்குறேன். வேணாம்னோன்னா. இல்லை மாப்பிள்ளை நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் நான் சாப்பிட்டா நீங்களும் சாப்பிட்டாகணும், அவளை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படி சொல்கிறாங்க. சரிங்க மச்சான் நீங்கள் சொன்னால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரி அவரும் சாப்பிட்றாரு. சாப்பிடுங்க ரெண்டு பேரும், உடனே நீங்கள் போய் சேர்ந்துடணும், அப்படிலாம் தூங்கணும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே ஆனந்தி வந்து என்ன நீ முடிஞ்சுதா, நான் முடிஞ்சு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே தூங்கணும்னு ஆனந்தி என்ன பண்ணுறாங்க காத்துட்ருக்காங்க. அவங்க அண்ணி வந்து வீராவோட ஃபோன் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீடியோ இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வீடியோ வந்து அவங்க ஃபோனில் மாற்றிக்கிறாங்க ஆனந்தி.